அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை திமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கடுமையாக விமர்சித்துள்ளார். சிவகங்கை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், டெல்லியில் ஆட்சியும் அதிகாரமும் இருப்பதால் மத்திய அரசு தமிழர்களை ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நிர்பந்தம் கொடுத்து அதிமுகவை பாஜக வளைத்து பிடித்துள்ளனர் என்றும், சொந்த காலில் நிற்க முடியாத எடப்பாடி பழனிசாமி நேற்று சசிகலா காலில் விழுந்து கிடந்தார் என்றும், இன்று அமித்ஷா காலில் விழுந்து கிடக்கிறார் என்றும் நாஞ்சில் சம்பத் விமர்சித்தார். தமிழை உனக்காக இழப்பதற்கு என்னிடத்தில் ஒரு உயிர் இருந்து உயிரிழந்தவர்கள் நாங்கள். எங்களை இன்றைக்கு அவமதிக்கிறார்கள், ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்துகிறார்கள். டெல்லியில் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது என்கிற திமிரில் இன்றைக்கு ஆடாத ஆட்டத்தை இன்றைக்கு போடுகிறார்கள். இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டுமானால், இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டுமானால் அதிமுகவோடு கூட்டு சேர்ந்தால் தான் முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்கிற எருமை மாட்டை வளைத்து பிடித்து கூட்டணியிலே அவருக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து கூட்டணி என்று அறிவித்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறார். நேற்றைக்கு சசிகலாவின் காலில் விழுந்து கிடந்தவர் இன்றைக்கு அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறார். அமித்ஷாவின் காலை நக்கிக் கொண்டு சொல்லுகிறார், சசிகலாவின் காலை விட இந்த கால் நன்றாக இருக்கிறது என்று. சொந்த காலில் நிற்க முடியாத சோற்றால் அடித்த பிண்டம் இன்றைக்கு ஒரு மாநிலத்தில் விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற கட்சியை டெல்லி ஏகாதிபத்தியத்திடம் அடிமைப்படுத்தி இருக்கிறார்.